வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான கதை உலகத்துக்கு போக போறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு 3 முக்கியமான கதைகள் சொல்லப் போறேன். இந்த கதைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் இல்ல, வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கணும்ங்கற ரகசியத்தையும் சொல்லிக் கொடுக்கும். தயாரா? கண்ணை மூடுங்க. கற்பனை பண்ணுங்க. நாம இப்போ ஒரு அழகான காட்டுக்குள்ள போக போறோம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய யானை முகாம் இருந்துச்சு. அங்க நிறைய யானைகள் இருந்தன. ஒரு நாள் அந்த வழியா ஒரு மனிதர் நடந்து போயிட்டு இருந்தார். அவர் திடீர்னு நின்னு ஆச்சரியமா பார்த்தார். ஏன் தெரியுமா? அங்க இருந்த யானைகள் எல்லாம் ரொம்ப பெருசு. ஆனா அந்த யானைகளை கட்டி வைக்க இரும்பு சங்கிலியோ இல்ல பெரிய கூண்டோ பயன்படுத்தல. வெறும் ஒரு சின்ன மெல்லிய கயிற்றால அந்த யானையோட ஒரு கால மட்டும் கட்டி வச்சிருந்தாங்க. அந்த மனிதருக்கு ஒரே குழப்பம். இவ்வளவு பெரிய யானை நினைச்சா ஒரே நிமிஷத்துல இந்த கயிற்றை அறுத்துட்டு ஓடிட முடியும். ஆனா ஏன் இந்த யானை அமைதியா நிக்குது அப்படின்னு யோசிச்சார். அவர் பக்கத்துல இருந்த யானை பாகன் கிட்ட போய் கேட்டார். ஐயா, இந்த யானை ஏன் தப்பிக்க முயற்சி பண்ணல? இந்த கயிறு ரொம்ப சின்னதா இருக்கே. அதுக்கு அந்த பாகன் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார். சார், இந்த யானை குட்டியா இருக்கும்போது இதே கயிற்றால தான் நாங்க கட்டி வைப்போம். அப்போ அந்த குட்டி யானைக்கு இந்த கயிறு ரொம்ப பெருசு. அது பல முறை தப்பிக்க முயற்சி பண்ணும். ஆனா அதால அந்த கயிற்றை அறுக்க முடியாது. நாட்கள் ஆகஸ்ட் அந்த யானை மனசுல ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சிருச்சு. நம்மால இந்த கயிற்றை அறுக்கவே முடியாது அப்படின்னு அது நம்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது வளர்ந்து பெரிய யானையா ஆகிடுச்சு. உடம்புல பலம் இருக்கு. ஆனா மனசுல இந்த கயிறு நம்மள விட ஸ்ட்ராங்னு நினைச்சுட்டி இருக்கு. அதான் அது முயற்சிக்கவே இல்லையோ. பார்த்தீங்களா குட்டீஸ்? அந்த யானை கிட்ட பலம் இல்லாம இல்ல, ஆனா நம்மளால முடியாதுங்கற தவறான நம்பிக்கைதான் அதை தடுத்துச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் மத்தவங்க சொல்றத வச்சோ இல்ல பழைய தோல்விகளை வச்சோ நம்மால முடியாதுன்னு நினைக்க கூடாது. உங்க பலம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. முயற்சி செஞ்சா அந்த சின்ன கயிற்றை அறுத்துட்டு உங்களால ஜெயிக்க முடியும். அடுத்ததா ஒரு விறுவிறுப்பான கதை. ஒரு முறை 2 குட்டி தவளைங்க காட்டு வழியா துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்துச்சுங்க. விளையாடும் போது கவனிக்காம ஒரு விவசாயி வச்சிருந்த பெரிய பால் பானைக்குள்ள 2ம் விழுந்துடுச்சு. அந்த பானை ரொம்ப உயரமா இருந்துச்சு. உள்ள நிறைய பால் இருந்துச்சு. 2 தவளைகளும் வெளிய வர நீச்சலடிச்சு பார்த்தாங்க. ஆனா பானையோட சுவர் வழுக்கிக்கிட்டே இருந்துச்சு. சிறிது நேரம் ஆச்சு. ஒரு தவளை ரொம்ப சோர்ந்து போச்சு. அது சொல்லுச்சு, நண்பா, எனக்கு இதுக்கு மேல நீச்சலடிக்க தெம்பு இல்ல. இந்த பானை ரொம்ப பெருசு. நம்மால வெளிய போகவே முடியாது. நான் என் முடிவை ஏத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை விட்டுட்டு அது பாலுக்குள்ள மூழ்கி இறந்து போச்சு. ஆனா 2வது தவளை யோசிச்சது. இல்ல, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி செய்வேன். என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் காலை ஆட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. அது தொடர்ந்து தன்னோட பின்னங்கால்களால அந்த பாலை வேகமா உதைச்சுக்கிட்டே நீச்சலடிச்சது. நேரம் ஆகஸ்ட் அது விடாம காலை ஆட்டிக்கிட்டே இருந்ததால அந்த திரவமா இருந்த பால் கெட்டியாக ஆரம்பிச்சது. ஆமா குட்டீஸ், பாலை கடைஞ்சா என்ன வரும்? வெண்ணெய் வரும் இல்லையா? அந்த தவளை விடாம காலை ஆட்டினதுல பால் கடைஞ்சு கெட்டியான வெண்ணெய் திரண்டு மேல வந்துச்சு. அந்த தவளைக்கு இப்போ நிக்க ஒரு திடமான இடம் கிடைச்சது. அந்த வெண்ணெய் மேல ஏறி நின்னு ஒரே ஜம்ப். அந்த தவளை பானையை விட்டு வெளிய வந்துடுச்சு. அந்த 2வது தவளை மட்டும் நம்பிக்கையை விட்டிருந்தா அதுவும் மூழ்கி போயிருக்கும். ஆனா கஷ்டமான சூழ்நிலையிலும் அது முயற்சியை கைவிடல. வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது சோர்வடைய கூடாது. தொடர்ந்து முயற்சி செஞ்சா அந்த கஷ்டமே நமக்கு ஏணியா மாறி நம்மை காப்பாத்தும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. கடைசியா ஒரு முக்கியமான கதை. ஒரு நாள் ஒரு மனிதர் தன்னோட தோட்டத்துல ஒரு வண்ணத்துப் பூச்சியோட கூட்டுப்புழுவை பார்த்தார். அந்த கூட்டுப்புழுவுல ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு. உள்ள இருந்த வண்ணத்துப் பூச்சி வெளிய வர ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்துச்சு. மணிக்கணக்கா அந்த பூச்சி வெளிய வர முயற்சி பண்ணுச்சு. ஆனா அந்த ஓட்டை ரொம்ப சின்னதா இருந்ததால அதால வெளிய வர முடியல. இதை பார்த்த அந்த மனிதருக்கு பாவம்னு தோணுச்சு. நாம இந்த அழகான பூச்சிக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நினைச்சார். அவர் உடனே வீட்டுக்குள்ள போய் ஒரு கத்தரிக்கோல் எடுத்துட்டு வந்தார். அந்த கூட்டுப்புழுவோட ஓட்டையை லேசா வெட்டி பெருசாக்கினார். இப்போ அந்த வண்ணத்துப் பூச்சி சுலபமா வெளிய வந்துடுச்சு.
ஆனா அங்கதான் ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. வெளிய வந்த அந்த வண்ணத்து பூச்சியோட உடம்பு வீங்கி போய் அதோட சிறகுகள் எல்லாம் சுருங்கி போய் இருந்துச்சு. அந்த மனிதர் நினைச்சார், பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துல சிறகுகள் விரிஞ்சு அது பறக்க ஆரம்பிச்சிடும்னு. ஆனா நேரம் ஆச்சு. மணி கணக்காச்சு. அந்த பூச்சியால பறக்கவே முடியல. அதோட வாழ்நாள் முழுக்க அது தரையில ஊர்ந்துகிட்டே தான் இருக்க வேண்டியதா போச்சு. ஏன் தெரியுமா குட்டீஸ்? இயற்கையோட விதிப்படி அந்த வண்ணத்து பூச்சி அந்த சின்ன ஓட்டை வழியா கஷ்டப்பட்டு நெரிச்சிக்கிட்டு வெளிய வரும்போதுதான் அதோட உடம்புல இருக்கிற திரவம் அதோட சிறகுகளுக்கு போய் சேரும். அப்போதான் சிறகுகள் விரிஞ்சு பலமா மாறும். அந்த மனிதர் அந்த பூச்சியோட போராட்டத்தை தடுத்ததால அதோட பறக்கும் சக்தியே அழிச்சிட்டார். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். ஹோம்வொர்க் கஷ்டமா இருக்கு, எக்ஸாம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்காதீங்க. நமக்கு வர கஷ்டங்களும் சவால்களும் நம்மை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. போராட்டம் இல்லாம வெற்றி கிடைச்சா அதுல பலம் இருக்காது. உழைப்புதான் உயர்வு. என்ன குட்டீஸ், இன்னைக்கு இந்த 3 கதைகள் மூலமா என்ன கத்துக்கிட்டோம்? யானை கதை மூலமா நம்பிக்கை வேணும்னு கத்துக்கிட்டோம். தவளை கதை மூலமா விடாமுயற்சி வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வண்ணத்து பூச்சி கதை மூலமா கஷ்டங்கள் நம்மை வளர்க்கும்னு புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு ராத்திரி தூங்கும்போது இந்த கதைகளை நினைச்சு பாருங்க. நீங்க எல்லாரும் வருங்காலத்துல பெரிய ஆளா வரப்போறீங்க. அடுத்த வாரம் இன்னும் புதுமையான கதைகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாட்டா, பை பை, குட் நைட்.